அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி தின நல்வாழ்த்துக்கள். இந்த சித்ரா பௌர்ணமி தின விழாவின் சிறப்பம்சம் அன்னை ஆதிபராசக்தியின் திருக்கரத்தினால் வரையப்பட்ட ஓவியமே சித்திரமாகியதும், மேலும் அன்னையின் திருவாய் மொழிந்து சக்தியாக பெயர் கொடுக்கப்பட்டு குப்தன் என்றும் அதாவது சித்திரகுப்தன் அப்படிங்கிற பெயரோட ஒரு தெய்வீக சக்தியாக இன்று வரை வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்த சித்திரகுப்தருடைய வேலை பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், எதுவானாலும் சரி, எல்லோருக்குமே அதாவது பிறவிங்கிற அந்த கர்ம கணக்குக்கு இவருடைய பங்கு முக்கியத்துவமாகிறது. இந்த சித்திரகுப்தர் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் இவர் அவதரித்தவர். இந்த சித்திரகுப்தனுடைய அருளும் சந்திர தேவன், அதாவது பௌர்ணமினா சந்திர தேவனை குறிக்கக்கூடியது. சோ இந்த சந்திர தேவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் இருந்தா நிச்சயமா நம்முடைய அறிந்தும் அறியாமலும் செய்த அந்த பாவங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்படும், குறைக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமான கருத்து. மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர தேவனை குறிப்பது. சோ இந்த சந்திர தேவனுடைய நாமம் சமஸ்கிருதமாகட்டும் தமிழாக்கமாகட்டும், சோ இரண்டுமே நாம உணர்ந்து பாராயணம் பண்ணும்போது, அதுவும் நன்மை தர்ம அறநெறி வழி காத்து ஒவ்வொரு செயலின் நடக்கும் போது நிச்சயமா நாம அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு இனி எந்த பாவங்களோ தவறுகளோ செய்யாம நம்மளை தடுத்தாட்கொள்வதும் இந்த சக்தியானது உண்டு அப்படிங்கிறது வழி வழியாக வந்த பாரம்பரியமாக வந்த நம்முடைய முன்னோர்கள் சித்தாதி சித்தர்கள் தங்களுடைய ஓலை சுவடிகளில் வரையறுத்து கூறியிருக்காங்க. அதிசங்க துஷா ராபம் சசிரோ தார்ணவர் சம்பவம் ரமாமி சீச நம்சோமம் சம்போர் மகுட பூஷணம் திருப்பார் கடலிலே உருவெடுத்த கடைந்தெடுத்த தயிர் சங்கு பனித்துளி ஆகியவற்றின் வெண்மைக்கு நிகரான தூய வெண்ணீர ஒளியுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அன்பு அருளரம் அமுதம் தெய்வீகமான அன்பின் சந்ததம் நலம் வளம் மங்களம் வல்லமை வாக்கு காக்கும் கற்பூரஞ்சோதி மங்களம் வல்லமை அருட்செல்வ வாக்கு காக்கும் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்கும் அன்பின் மங்களகரமான தெய்வீகமான இகபர சுகத்தை ஒவ்வொரு உயிருக்கும் அருள்திடும் அன்பின் சந்திர தேவனையை தலைதாழ்த்தி வணங்குகின்றேன் அப்படிங்கிறதான் இந்த சந்திர பகவானுடைய சமஸ்கிருத நாமத்தின் தமிழாக்கம். இனிய சித்திரகுப்த தின நல்வாழ்த்துக்கள். இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் உலகமெங்கும் நடக்கக்கூடிய அநியாயம், அதர்மங்கள், போர்க்களங்கள் எல்லாம் நீங்கி, கசப்புகள் எல்லாமே நீங்கி உண்மையான அன்பும் சமாதானமும் சகோதரத்துவம், அதாவது மண்ணாள் அரசரும் மகிழ்ந்து உறவாக அப்படிங்கிற கந்தசஷ்டி கவசத்துடைய கருத்து போல ஒவ்வொரு ஜீவராசிகளும் சமாதானத்துடையும் ஒற்றுமையுடனும் வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த சித்திர பௌர்ணமி நன்னாளில் நாம் சித்திரகுப்த தேவனிடம் வரம் வேண்டி கேட்பதாகும். நன்றி. பௌர்ணமி அழகாய் தோன்றிடும் சிவனே, புண்ணியமெல்லாம் தந்திடும் சிவனே, ஆதி அந்தமே அருணா